இன்னைக்கு பர்றா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு பாடுறா. டைம் தான் ஒன்னும் வாங்க சூடம் உனக்கு கட்ட போறா லாடம். ஒரு ரைமியா வாய்க்குள்ள தினே கடாப்புக்குள்ள கபோதி கீழே போடுறா. எது செருப்பு எங்க இருக்குன்னு இது எங்க இருக்குன்னு தெரியாதவங்களாம் கூட வச்சுக்கிட்டு எப்படியே ஜோக்கு எப்படிறா மதுரையை சுத்துவோம்டா. சேராட சொல்லிடுவானே. எதுக்கு ஒரு ஆட்டோவில் சேர் அள்ளி போட்டு தான் சேர் ஆட்டோன்னுவீங்க, கால் டாக்ஸினா ஆட்டுக்கால் அள்ளி போட்டு தான் கால் டாக்ஸின்னுவீங்க. இந்த மாதிரி நஞ்சோட நகைச்சுவை ரசிக்கிறதுக்கு நான் டைம் வேற எப்படிதான் போறது? என்னண்ணே சீப் எங்க மாட்டி வச்சிருக்கீங்க? நானா முட்டா பிள்ளடா. இந்த நிகழ்ச்சியில சீப் கெஸ்ட் நான் தான்டா. சும்மா சம்பந்தம்லாம் வச்சிருப்பனா. ஜீப்பு சீப்பு டாப்பு போவோம். சாமி கும்பிட்டீங்களா? ஏசிய போடுறா ஏசிய போடுறா ஏசிய போடு ஏசிய போடு. என்ன எது படப்பு எரியுதா? அண்ணே சாரிண்ணே, திப்பு சுல்தான் காலத்துல எடுத்த ஜீப்பு, அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறோம். அத திப்பிட்டு பேசுவா வேண்டா. ஒரு அளவு நம்மடா ஏதோ வச்சப்படு பெரிஞ்ச மாதிரி குபு புகை வர்ற நேரம் புகைப்படம் இருக்கா. ஆனா உலக வரலாற்றிலேயே வெளியில இருந்துட்டு ஏசி போட சொன்னது நீங்க தானே. என்னப்பா இருப்பா அண்ணே மறைக்கிறீங்கண்ணே. ஏய் கோயம்புத்தூர்ல கோமதியோட இருந்தோம், அருப்புக்கோட்டையில அமுதோட இருந்தோம். எதெல்லாம் உங்கள்கிட்ட மறைச்சிருக்கோம்? ஐயோ அத இல்லண்ணே, டிரைவருக்கு ரோட்டை மறைக்கிறீங்க. தெரிஞ்சாப்ல அவனா ஓட்ட போறான், வாட்டுக்கு போகுது வண்டி. இதுல பிரேக்கிங் கிடையாது எதுவும் கிடையாது. எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா. மதுரையை சுத்த போறோம். இன்னைக்கு எவ்வளவு ஃபேமஸ் காட்ட போறோம். போட்டும் போட்டும் போட்டோம். அண்ணனுடைய ஃபேமஸ் இப்ப வந்து பாடுறா. வாடா வாடா வாய்க்கலாம் கட்டிக்கல வாடா. அக்கா என்ன 100 நாள் வேலைக்கா? ஆமா. நீங்க எல்லாம் ஒரு பொடி பயிலுக, எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க பயிலுக. மதுரைக்குள்ள நீங்க ஃபேமஸ் இல்ல ஃபேமஸ் இல்லன்றாங்க. நான் ஃபேமஸ் இல்ல. அக்கா என்னக்கா பாத்திருக்கியா? பாத்திருக்கப்ப என்னப்பா தெரியாதா? 20 வருஷமா உன்னை பாத்திருக்கேன். கேளுடா 20 வருஷமா பாத்திருக்கேன். தம்பியா தெரியாதுன்றீங்க. கொசு மருந்து அடிக்கிற குழந்தை நீங்க தெரிஞ்ச வரைக்கும் போதும். உங்களை ஊர்ல வச்சிருக்கு அவங்க டிவி பார்க்காத அக்கா, அவங்க எம்ஜிஆர் சிவாஜி படத்தை பார்த்தவங்க. இப்ப டிவில அப்டேட் பாக்குறாட்டுங்கடா. அக்கா பாத்துருக்கா? யாரு நீங்க? அந்த 11 மணி டாக்டர் தானே? மருந்து கொடுத்தீங்க. கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. கை கொடுக்குறான்னு கை கொடுக்காங்க, மோரத்தை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. எந்த லூஸ் படங்க நிறுத்த சொன்ன? பார்த்த வரைக்கும் போகுதாங்களா? நானும் இதே காலேஜ்ல 3 வருஷம் பிகாம் படிச்சவன் தான். படிச்சேன்னு சொல்லாதீங்க, போனேன்னு சொல்லுங்க. அதனால மித்த இடத்துல என்ன மறந்துருக்கலாம். இது பூரா ஏஸ்ட்ரோன்ட்ரா. அப்படியா? வந்து பாரு மாச தூசாய் தூசா கேட்டு பாடுறா கேட்டு பாடுறா. அண்ணே நீங்க ஃபேமஸ் ஃபேமஸ் நீங்களே சொல்லிக் கூடாது. நீங்க படிச்ச காலேஜ் பசங்க கிட்ட கேட்போம். ஏய் அதே போல இந்த காலேஜ்ல எல்லாம் நீ லேட்டா வரேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் டான் 8 மணிக்கு வந்தேன். எப்படி? ஒருவேளை இல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அது இருக்கட்டும்டா, கேட்டு பாடுறா. கேட்டாடா கேட்டு அங்க இருக்குண்ணே. பயங்கர கடி அவனே நம்மள கடிச்சு வச்சுமா. அண்ணன் வந்து யாரும் தெரியுமா? போதுமாடா என்னமா பேசிக்கிட்டு இருந்த? அக்யூரேட்டா வச்சிருக்காப்லடா. இருங்க யாருமா நீயே சொல்லுமா. காலேஜ் வாட்ச்மேனா பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல. தெரியலன்னா அதோட விட்டுருமா. வாட்ச்மேனு பேரிக்காய் வத்து இளந்த பழம் வத்து அப்படிலாம் போறேன். அந்த பிள்ளை கொஞ்சம் வெளியூருக்கார பிள்ளை, உள்ளூருக்கார பிள்ளை உருட்டி விடும் பாருப்பா. பாத்துருக்கியா? பாத்திருக்கேன். கேண்டீன்ல வேலை பார்த்தாரு. இனிமேல் நான் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் விட்டுட்டு பேசாம 100 நாள் வேலைக்கு தாண்டா போகணும். வரம்புறேன் கேண்டீனு நெல்லிக்காய் ரொம்ப நல்லதுமா. அங்கதான் அப்படி அவமானப்படுத்தேன். சொந்த காலேஜுக்கு வந்தேன்.
படிக்குமா ஒரு வழியா அங்க போய் இங்க போய் கடைசியில வந்து தொப்ப குளத்துல வந்து தொப்புன்னு விழுந்துருக்கும். அண்ணே, இது தெப்ப குளண்ணே. அதான் ரைட் தாப்பா. தொப்ப விழுந்தவங்கலாம் தொப்ப விழுந்தா தொப்புன்னு கீழே விழுகுறதுல அகர் வந்தவங்களாம் மதுரைக்கு என்ன பொழுதுபோக்கு? சென்னையில மெரினா பீச் போறீங்க, மால் போறீங்க, அங்க போறீங்க. மதுரைக்கு ஒரு காலத்துல இதான் தெப்ப குளம். மிக பிரம்மாண்டமா அழகா நேர்த்தியா இருந்தது மதுரை பீச். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா தண்ணி இல்லாம இருந்துச்சு. தண்ணியே காட்டாம வந்து இப்பதான் தண்ணி காட்டியிருக்கோம். சரி, இதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் தேவையில்லை. ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. இது நாய்க்கர் மஹால் கட்டுவதற்காக மண் தோன்றப்ப இதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது 18 அடி உயரம். 18க்கு அவ்வளவாய் தேவையில்லை, 18 தானே. 18 அடி உயரத்துல உள்ள முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு அழகான சிலை ஒண்ணு கிடைச்சிச்சு. அந்த சிலையைத்தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் நம்ம தாமரக்குளம் பக்கத்துல வச்சிருக்கோம். பெரிய ஒரு விநாயகர். அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த தெப்ப குளம், ரொம்ப அழகா இருக்கும். இப்பயும் ஓரளவு பராமரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் போட்டிங் போகுது. போட்டிங்ல ரேட்டிங் அதிகம்ட்டு நம்ம சில நேரம் போக முடியல. அந்த போட்டிங் போகும்போதே ஒரு தடவை கடல் வந்து கேட்டாங்க, 3 பேர் போட்டிங் பண்ணும்போது, உங்களுக்கு என்னென்ன வேணும்? நான் வந்து அமெரிக்காவில் பெரிய கோடீஸ்வரன் செட்டில் ஆகணும் அப்படின்னா சடான் மறைஞ்சிட்டான். அந்த போட்டில் போனேன், முதல் போட்டில் போனேன். 2வது போட்டில் நீ என்ன செய்யணும்? நான் ஜப்பான்ல போய் பெரிய ஒரு பிசினஸ் மேன் சடான் அவனும் போயிட்டான். இருங்க, அவ்வளோ ரியாக்ஷன் தேவையில்லை. 3வது உனக்கு என்ன வேணும்னா இந்த போன 2 பேரும் திருப்பி வரணும் அப்படின்னா நம்ம ஊரால் பாருக்காரு. அப்ப நம்ம பாட்டும் போனவன் போகக்கூடாது. இப்படி ஒரு கொள்கையெல்லாம் இருக்கிறது உண்டு. அது மாதிரி இந்த தெப்ப குளத்துல நிறைய அழகு. இன்னொன்னு, அந்த காலத்துல வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டுறதுக்கு பக்கத்துல சிவகங்கை அங்க இருந்தா மருதுவாண்டி வந்து அந்த ஈட்டி எறிகிற போட்டி நடக்கும். அதுல சம்பாரிச்சா கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார். அது என்ன வருதுன்னா பெல்ட் போட்டிருப்பார். அந்த இடத்துல இருந்து தான் எறிகிறது. பெல்ட் போட்டு அது ஓடி போய் அப்படி எக்கி எறிகிறப்ப இந்த பெல்ட் மட்டும் அந்த 100 மீட்டருக்கு போய் விழுமா. அப்படின்னா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்படி சாகசங்கள் நடந்திருக்கு. நம்மளால பெல்ட் போறோம் தொப்பை குறைக்க. ஆமா, அப்படின்னு தொப்பை கீழே ஒழுகிட்டு வருது. ஏத்தி விட ஒழுகு. என்ன செய்ய முடியும்? டாக்டர் சொன்னா கேட்கிறாரா? பெருவத்தில் ஓடுறானே ஆர்வத்துலன்ற. அதெல்லாம் வாக்கிங் போனா நடந்தே வாண்டான். அது யாரு? இவன் தான். அதனால ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் மதுரைக்குள் நிறைய இருக்கு. அதை ஒரே நாள்ல நாங்க சுத்தி காட்ட முடியாது. இன்னும் வந்து அறுபடை விட முதல் படை விட திருப்பவன்றம் போனோம். அதுக்கடுத்து வந்து நம்ம பழமுதிர் சோலை போக வேண்டியது. பெட்ரோல் டீசல் இல்லாதனால வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டோம். அப்புறம் நாய்க்கர் மஹால்.